சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 19வது தசகம். தக்ஷன் தோற்றம். இந்த பிருது மகாராஜனுடைய பேரனோட பையன், அதாவது கொள்ளு பேரன் என்ன பண்ணுறார், அவரை மாதிரியே நல்ல தர்மசீலன், வைதீக கர்மங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிற நேரத்தில் பிராசீன பர்ஷிஸ் அப்படிங்கிறவாளுக்கும் சதத்ருதி அப்படிங்கிறவாளுக்கும் அந்த நல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கு பேர் தான் பிரசேதஸ் அப்படிங்கிற 10 புத்திரர்களை பெற்றெடுத்தார்கள். பிரசேதஸ் அப்படிங்கிற பேருடைய 10 பேர். இவெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா, அந்த 10 பேரும் அப்பாவோட கட்டளையினால் அப்படியே தியானம் பண்ணுறதுக்கு அப்படியே மேற்கு கடற்கரை ஓரமாக அப்படியே போயிட்டு அங்கே ஒரு குளத்தை பார்க்குறா. அந்த குளம் என்ன, ஒரு பெரிய தடாகம் குளம்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்த உடனே என்னென்னா, குருவாயூரப்பா உன்னுடைய புண்ணியமான தடாகம் அது, உன்னுடைய புகழையெல்லாம் உன்னுடைய பக்தர்கள் வந்துட்டு போகக்கூடிய அந்த இடத்துல அவர்களில் சிறந்த ஸ்ரீருத்ரன் அப்படிங்கிறவர் அங்கே வரார். வந்த உடனே இந்த பிரசேதசர்களில் முன்னாடி பார்த்துட்டு அவர்களுடைய அந்த தியானத்துக்கு, அந்த பக்திக்கு ருத்ரகீதை அப்படிங்கிறத உபதேசம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறார். இந்த பிரசேதசர்கள் 10 பேரும் ஒன்றா சேர்ந்து 16,000 வருஷங்கள் அப்படியே ஜபித்துட்டே இருக்கலாம். துருவனுக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு முக்தி அளித்த மாதிரி இங்கே குருவாயூரப்பா நீ கொடுக்கல, பல வருஷங்கள் ஆயிடுத்து. இவள் நிறைய வேள்விகள் செய்கிறான். இவாளுக்கு மட்டும் புண்ணியம் வரல, இவாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்களில் வேணன், இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், அவனும் கூட இவங்களுடைய பின்னாடி வந்த இந்த கொள்ளு பேரனுடைய வேள்வினால் அவனும் தூயனாயின்றான். இவருடைய அப்பா பிராசீன பர்ஷரும் நாரதர் மூலமாக தன்னுடைய பையன்கள்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவரும் ஆத்ம ஞானம் பெற்று உங்கள்கிட்டயே சேர்றார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவாயூரப்பா நீ என்ன பண்ணுற, அந்த நேரத்தில் கருட வாகனத்தில் அப்படியே சங்கு சக்கரத்தோட சுதர்சன சக்கரம் ஏந்தி அப்படியே எல்லா விதமான ஒளி வீசக்கூடிய ஆபரணங்களோட ஆயுதங்களோட அவங்களுக்கு பிரசேதசர்களுடைய முன்னாடி அவளுக்கு காட்சி கொடுத்தல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்த உடனே உனக்கு என்ன வர வேணும்னு நீ கேட்குற. ஆனால் அவள் என்ன சொல்லிட்டா, எதுவுமே கேட்கல, எந்த விதமான வரத்தையும் அவள் கேட்கல. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நினைக்கிறது மட்டும்தான், நாங்கள் எதுக்காக நினைக்கிறோம், உலகத்துக்காக, உலகத்தில் உள்ள மக்களுக்காக நினைக்கிறது மட்டும்தான் எனக்கு இது வேணும்னு கேட்குறார். அதனால இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ருத்ரகீதையை உங்களுக்கு உங்கள் மூலமாக தான் எல்லாருக்கும் போய் சேருது. அதனால ருத்ரகீதையை யாரெல்லாம் படிக்கிறாளோ, யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு கொடுத்த அல்லவா அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி கேட்குறார். அதுக்கப்புறமா என்னென்னா, இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், தக்ஷன் என்ன பண்ணிட்டார், பரமேஸ்வரனை கூப்பிடாமல் இங்கே அவமதித்ததுக்காக அந்த தக்ஷன் தான் மீண்டும் இங்கே பிறக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் குருவாயூரப்பா, பிரசேதர்களே அவளை பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் இவ்வளோ யாகம் பண்ணியிருக்கேள், உங்களுக்கு வனதேவதைகள், அந்த மரங்கள்டேந்து ஒரு பெண்ணு கொடுப்பா, வனதேவதை ஒரு பெண்ணு உங்களுக்கு கொடுப்பா. அவள் பேர் வார்ஷின்னு பேர். அவளோட சந்தோஷமாக 10 லட்சம் ஆண்டுகள் கழிப்பேலாம். அதுக்கப்புறம் அவ மூலமாக தக்ஷன் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறப்பான். பிறந்த அடுத்த நொடியே என்னை நீங்கள் சேர்ந்துருவேலுங்கிற ஒரு வரத்தை கொடுக்குறார். உடனே வாழ்க்கெல்லாம் ஒன்றுமே புரியல. மரம் இருந்தால் தானே எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் இப்படி நிலமா வரும், எனக்கு வேண்டவே வேண்டாம், குழந்தையும் வேண்டாம், குட்டியும் வேண்டாம், நான் உன்னையே கும்பிடுற பாக்கியம் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எல்லாத்தையும் மரங்கள்லாம் அழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிரம்மா தோன்றுறார். தோண்டிட்டு வனதேவதையால் வார்ஷிங்கிற ஒரு பெண்ணை கொடுத்தார். அதுள்ள நீங்களும் மகிழ்ச்சியாக இருந்தேல். பிரதேசர்கள் மகன் தக்ஷன் நாரதருடைய ஞான உபதேசத்தினாலேயும் என்னாச்சு, உங்களுக்கு பிரம்மானந்த பதவி கிடைக்கிறது, இவ எல்லாருக்கும் கிடைக்கிறது. அப்படி அவளுக்கெல்லாம் கொடுத்த குருவாயூரப்பா
எனக்கு வந்த இந்த நோயையும் போக்கணும்னு சொல்லிட்டு இந்த 19வது தசகத்தை முடிக்கிறார். இதோட உத்தானபாத மன்னனுடைய வம்ச சரித்திரம் முடிஞ்சிருது. 5வது ஸ்கந்தம் 20வது தசகம் ரிஷபதேவர் சரித்திரம். இந்த உத்தானபாத மகாராஜாவோட தம்பி பிரியவரதனுடைய மகன் ஆக்னித்ரன், அவனுடைய மகன் நாபி அப்படி உங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்தை நீங்கள் உங்களை பார்த்து ரொம்பையும் மகிழ்ந்து தரிசித்தார். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய குருவாயூரப்பா, நீ எப்படி இருக்க அப்படின்னா, அவன் செய்யக்கூடிய அந்த வேள்வியோட நடுவில் முனிவர்கள் என்ன வேண்டான்னா, இந்த நாபிக்கு பார்த்தோம்ல, இப்போ நாபி பிறகுறாருன்னு, அந்த நாபிங்கிறவருக்கு உங்களை மாதிரி ஒரு பையன் பிறக்கணும்னு வேண்டிக்கிறார் அந்த முனிவர்கள்லாம். அந்த நாபி மேருதேவி இவா 2 பேருக்கும் உயரிய குணத்தில் ஒன்றை மாதிரியே நீயே என்ன பண்ணுற, ரிஷபதேவராக அவதாரம் செய்தீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்குறார். நாபி என்ன பண்ணுறார், தன்னுடைய அதாவது உங்களுடைய சுரூபமான நீங்கள் தான் இப்போ ரிஷபதேவர், உங்கள்கிட்ட அதாவது ரிஷபதேவராகிய உங்களிடம் அந்த அரசை ஒப்படைச்சிட்டு அந்த மேருதேவியோட கானகம் போயிட்டார். அப்படியே போய் வைகுண்டம் போனார் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு பட்டத்திரி இந்த குருவாயூரப்பண்ணன். நீங்கள் தான் ரிஷபதேவருங்கிறதுனால தேவேந்திரன் என்ன பண்ணுறான், அஜனாபம், அந்த ஊர் பேர் அஜனாபம், அந்த ஊரில் மழை பெய்யாமல் அப்படியே தடுத்துட்டான். அந்த நேரத்தில் உங்களுடைய யோக சக்தினால் நல்லா மழை பெய்கிற மாதிரி ஏற்படுத்தினேர் நீங்கள். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் செஞ்ச நீங்கள் தானே அப்படின்னு திருப்பி கேட்குறாருங்க. உங்களால் ஜெயித்த இந்திரன் என்ன பண்ணுறான், ஜெயந்திங்கிற ஒரு அழகியை உங்கள்கிட்ட கொடுக்குறான். மற்ற நேரத்தில் உலகத்துக்காக நீங்கள் வாழ்ந்தால் கூட ஜெயந்திங்கிற ஒரு பெண்ணை கொடுத்த உடனே அந்த பெண்கிட்ட பல வருஷம் வாழ்ந்துட்டு 100 குழந்தைகள் பெற்கிறார். யார், இந்த ரிஷபதேவராகிய நீங்கள். அதில் முதல் குழந்தை தான் பரதன். அவன் தான் இந்த உலகத்தை, இந்த பூமிக்கு அரசனாக வந்தவன். மற்ற 9 குழந்தைகளும் யோகிகளாக இருக்கான். பாரத நாட்டில் இருக்கிற ஒரு 9 வேறு இடத்துல 9 குழந்தைகளும் அரசாண்டுருக்காங்க. பரதன் ஒருத்தர், 9 யோகி, 9 அரசர்கள், 19 பேர் போக மிச்சம் இருக்கிற 81 பேரையும் இந்த நில உலகத்தில் உள்ள தேவர்களான பிராமணர்களாக பிறந்தாங்க. பின்னாடி முனிவர்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பற்றின்மை, பக்தி, முக்தி, மூடன், பித்தன், பேயன் அப்படின்னு ஆக்கிட்டேன். ஒரு பக்கம் உங்களை எல்லாரும் பரமானந்த ஸ்வரூபியாக கும்பிட்டா, மற்றொரு புறம் உங்களை பார்த்து எல்லாரும் கேவலமாக தூற்றவும் இகழவும் செஞ்சா. இப்படியே நீங்கள் உலகம் முழுவதும் சுற்றி திரிஞ்சிங்க. அதுக்கப்புறம் மலைப்பாம்பு, பசு, மான், காக்கை அப்படியா சொரூபங்கள் எடுத்து வெகுகாலம் வாழ்ந்து, அதுக்கப்புறம் எல்லா உயிரும் உங்கள்கிட்ட தங்கக்கூடிய பரமாத்ம ரூபம் அடைஞ்சி குடகு மலையில் போய் ஒரு காட்டு தீயில உங்களுடைய சரீரத்தை மறைச்சிட்டு அங்கேயே மறைந்து அப்படியே தீக்கிரையாயிட்டேன். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, நீங்கள் என்னுடைய நோயெல்லாம் போக்கணும்னு வேண்டிண்டு இந்த 20வது தசகத்தை முடிக்கிறார் பட்டத்திரி. 21வது தசகம் வெவ்வேறு துவீபங்களில், துவீபம் அப்படின்னா தீவு சொல்லலாம், 7 தீவுகள் நம்ம சொல்கிறோம் பற்றியலா, அதுதான் இங்கே. இவா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, நம்முடைய 9 கண்டங்களும் சொல்கிறா இங்கே. இதில் 7 தீவையும் சொல்லியிருக்கா, 9 கண்டங்கள் சொல்லியிருக்கா, வெவ்வேறு தீபங்கள் பகவானை எப்படிலாம் ஆராதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த தசகத்தில் பார்த்தோம்னா, அந்த குருவாயூரப்பா பெருமாளுடைய 5 நிலைகள். முதல் நிலை பரநிலை. அதாவது பரநிலைன்னா என்ன அர்த்தம்னா, முக்தி அடைஞ்சவா வைகுண்டத்தில் போன உடனே அவளுக்கு நீ காட்சி கொடுக்குற பற்றியா, அதுக்கு பேர் தான் பரநிலை. பரவாசுதேவர்னு சொல்லுவா அதுக்கு. 2வது வியூக நிலை. தேவர்களுக்கு பார்க்கடலில் பெருமாளாக காட்சி தரக்கூடியவர். 3வது நிலை விபவ நிலை. நல்ல காரியம் செய்கிறதுக்காக பெருமாள் எடுத்த அவதாரம். அடுத்து 4வது அந்தராத்மிகம்.
ஒவ்வொரு அந்தராத்மிகங்கிறது ஒவ்வொரு உயிருக்குள்ளே தான் சொல்லுவாள். கட உள் எல்லாவற்றையும் கடந்து நமக்குள்ளே இருக்கக்கூடியவர், அதான் அந்தராத்மிகம். அர்ச்சை நிலை கடைசியாக, அதுதான் ஒரு பெஸ்ட் நிலைன்னு சொல்கிறான். ஒரு சிலை வடிவத்தில் ஆற்றுலையும் கோவில்லையும் பார்க்குறோம் பற்றியெல்லாம். இப்படியாக இந்த பெருமாளானவர் 5 நிலைகள் இருப்பதாக சொல்லிட்டு இப்போ ஒன்று ஒன்றா சொல்ல வரார். இப்போ இங்கே நிறைய அதில் வர்ணனை இருக்குது. அதை நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பா பட்டத்திரி சொல்கிறார், நீ யாருக்கு எப்படி காட்சி கொடுக்குறேங்கிறத மட்டும் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப வர்ணனை இருக்கிறதுனால. இதை இங்கே சிவபெருமானுக்கு சங்கர்ஷணன் வடிவமாக காட்சி தருகிறாராம். அது என்ன சங்கர்ஷணன் வடிவம் அப்படின்னு பார்த்தா, கலப்பையை கையில் வச்சுன்ற பலராம அவதாரமாக, யாருக்கு பரமேஸ்வரனுக்கு கொடுத்த, சிவபெருமானுக்கு கொடுத்த அவதாரமான சங்கர்ஷணன் வடிவமாக இருக்கக்கூடிய ஒன்றை மந்திரங்களாலும் அதை சோஸ்திரங்களாலும் சிவபெருமானே வழிபடுறாராம். அப்படிப்பட்ட சங்கர்ஷண ரூபியான தங்களை நான் சரணடைகிறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா ஹயக்ரீவ அவதாரம் எடுத்தார். எதுக்காக எடுத்தார்னா, பிரளய காலத்தில் வேதங்கள் அழிஞ்சு உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போனபோது ஹயக்ரீவ அவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட உண்மை நான் தியானம் செய்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கு அப்புறமா என்ன சொல்ல வராருன்னா, இங்கே நிறையா பேசினு வரார், வர்ணனையாகவே இருக்குங்க. நீ பிரகலாதனுக்கு வழிபட்ட நரசிம்ம அவதாரமாக கேட்ட உடனே பறக்கலை, இது பண்ணலை, வித்தின் செகண்டில் பற்றியா, அப்படிப்பட்ட உன்னை நான் தியானிக்கிறேன்னு சொல்கிறார் பட்டத்திரி. அதுக்கப்புறம் மகாலட்சுமியோடைய மகிழ்ச்சிக்காகவே நீ மன்மதனாக வந்த பற்றியா, அந்த ஒரு வடிவத்தில் ஒன்று நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து இந்த உலகத்தில் நீ 10 அவதாரம் சொல்கிறார்ல, அதை ஒன்று ஒன்றா சொல்லின்னு இருக்கார். ஸ்தர மனுனால் மக்கள், அதாவது பக்தர்களுடைய அன்பு கொண்டவராகிய நீ, இந்த உலகத்தில் மத்ஸ்யாவதாரம் எடுத்த நீ, ஒன்று நான் வணங்குறேன். அதுக்கப்புறம் மந்திரமலையை தாங்கிறதுக்காக ஆமை வடிவில் வந்த கூர்மாவதாரம் எடுத்த உன்னை வணங்குறேன். இப்படியே சொல்லிட்டு வரார் பட்டத்திரி. அதுக்கப்புறம் குருவாயூரப்பா ஞானிகளால் வணங்கப்பட்ட வராக அவதாரம் எடுத்த ஒன்றை நான் வணங்குறேன். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு வணங்கின்னு வராராம், சேவிக்கின்ற சீதாதேவிக்கு பிரியமான ராமனாக விளங்கக்கூடிய ராமாவதாரம் எடுத்த உன்னை நான் வணங்குறேன்னு சொல்கிறார். நரனை தோழனாக கொண்டு நரநாராயணனாக எல்லோருக்கும் நல்லோர்களையெல்லாம் காக்கக்கூடிய நீ என்னையும் காக்கணும்னு வேண்டிக்கிறார். உலக மக்கள் உங்களை பஞ்சபூதமாக வழிபடுறார். நீராகவும் நிரப்பாகவும் வானமாகவும் பூமியாகவும் காற்றாகவும் உன்னை வழிபடுகிறார்கள்னு இப்படி சொல்லிட்டே வரார். அப்படி நீர்வாழ் பிராணிகள் எல்லாம் இந்த இடத்துல சாயங்கால நேரத்தில் சிம்சுமாரோன்னு சொல்லுவாள். இந்த திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளே சந்தியா காலத்தில் சாயங்கால நேரத்தில் மகான்கள்லாம், அப்போ அதனால தான் சொல்லுவாள், குழந்தையெல்லாம் வெளியில் தூக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். முதலை போன்ற நீர்வாழ் பிராணியாகவும் வால் நட்சத்திர துருவங்களாகவும் இப்படி கற்பனையாக நிறைய சொல்கிறா உன்னை பெருமாளை. அப்படிப்பட்ட உன்னை நோயாகிய நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த தசகத்தில், அதாவது 21வது தசகத்தில் முடிவில் என்ன சொல்ல வர்றாருன்னா, குருவாயூரப்பா பாதாளத்துக்கு அடியில் நீ அங்கே ஒத்த குண்டலத்தோட 1000 தலைகளுடைய நீல ஆடை அணிந்த கலப்பை ஏந்திய நாக கன்னிகளால் சூழப்பட்ட ஆதிசேஷம் வடிவம் கொண்ட தங்களை நான் வணங்குறேன், என்னோட நோயெல்லாம் போக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது 9 விதமான கண்டங்களில் நீ இருக்கேன்னு சொல்கிறார். ஜம்பூத்வீபம்ங்கிறது ஆசியா கண்டம், இலாவிரதங்கிறது இமயமலை தீபத்தெல்லாம் இப்போ இன்றைக்கி இருக்கிறது. ஜம்பூத்வீதம்னு சொல்கிறோம்ல, ஜம்பூத்வீதே பாரத வர்ஷே பரத கண்டேலாம் சொல்கிறோம்ல, அது வர்றது தான். இலாவிரதம்ங்கிற பகுதியானது இமயமலையின் தீபத்தும், பத்ராஸ் சைனா, அரேபியா, ஈரான், துருக்கி, ரஷ்யா, சைபீரியா, மஞ்சூரியா, மங்கோலியா, இமயமலையினுடைய தாழ்வான பகுதி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா, இந்த 9 பகுதி தான் என்ன சொல்கிறோம் இங்கே நாம் ஜம்பூத்வீதம் ஆசியா கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன எதுக்காக இது சொல்கிறோன்னா, 9 விதமான கண்டங்கள் இங்கே வரக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்.
வெவ்வேறு பகுதிகளில் இறைவா உன்னை எப்படி நாம் வணங்குறோங்கிறதுக்கு இந்த இத்தனை ஊர்களும் அங்கே வர்றதாக வடமொழியில் சொல்லியிருக்கார். இன்றைக்கி நாம் அதை இன்றைக்கி நம்ம எப்படி பேசுகிறோம், இன்றைக்கி அந்த ஊர் எந்த பெயரில் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா தனக்கு வந்த நோயையும் போக்கணும்னு பட்டத்தில் வேண்டிக்கிறார். நம்மையும் அவர் காப்பாராக. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.